நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாலு ஃபுல்லா அடி மேல அடி விழுந்துட்டு தான் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்றேன். நைட்லாம் சரியா தூக்கம் வராம காலையில சீக்கிரமா ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு இவங்க 2 பேருக்கும் சோறு போட்டுட்டு அப்புறம் நான் கிச்சன் பக்கம் ஒதுக்கிட்டேன். தோசை கல்ல பத்த வச்சுட்டு அதில் பெப்பர் தூக்கெல்லாம் 3 ஆஃப் பாயில போட்டு சாப்பிட்டுட்டேன். இது முடிச்ச அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல நமக்கு இன்னைக்கு ஷோல்டர் டே. தரமா 3 வேரியேஷனை போட்டுட்டு ஒரு கொட்டை முடிச்சாச்சு. இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்து. இப்போதான் நான் என்ன பண்ணேன்னு பார்ப்பீங்க. ஜிம் முடிச்ச உடனே ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே ஓப்பன் ஏரியாவில் ரன்னிங் போயிட்டேன். அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா கையில் தண்ணி கூட இல்லை. எப்படியோ தள்ளி தள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வேலையை நம்ம சொந்தக்காரங்க வீடு ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு மட்டை அங்கே போய் சோன் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் 3 கிலோமீட்டர் வந்த இடத்துக்கே போனோம். அதனால வெயில் இன்னும் அதிகரிக்கிறதுக்குள்ளேயே சீக்கிரம் ஓடணும்னு கிளம்பிட்டேன். திரும்பவும் ஓடி வந்து வண்டியை பார்த்தது தான் உயிரே வந்துச்சு. இருக்கிற டயர்ட்ல குளத்துல இறங்கிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற நேரமையில ஏற்கனவே நீச்சல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ குளத்துல இறங்கி ஏதாவது ஆயிரும்னு போகாமல விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேப்டாப் திறந்து படிக்கிறேன்னு தான் நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. கிரீட்னு ஒரு படத்தை ரொம்ப நாளா பார்க்கணும்னு வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு தான் பார்த்தேன். அதை முடிச்சுட்டு ஸ்கின் கேர் சமாச்சாரம் அரைக்கிற வேலையில வந்துட்டேன். அதையும் அரைச்சு குடிச்சாச்சு. மதியம் லஞ்ச்ல முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஈவினிங் இருந்துச்சு கொஞ்சம் முடியை வெட்டிட்டு லேப்டாப்பையும் தட்டினா 4 ஓவர். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.